எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மாதம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா டைம் இல்லாததான் பிரச்சனை, நிறைய வேலை. ஸோ இன்றைக்கி என்னோடய ஸ்டூடெண்ட்டுங்க கேட்டாங்க, எப்படி மேடம் ஈஸியாக டைப்ரைட்டிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்களேன். நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரெகுலர் ப்ராக்டிஸ், டெய்லி வரணும், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் வரணும். அதே மாதிரி நீங்கள் வாய் விட்டு சொல்லிட்டு அடிங்க. கீபோர்டையும் புக்கையும் பார்த்து கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. நான் அப்படி தான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். எப்போவுமே புக்கை மட்டும்தான் பார்க்கணும். அந்த பெல் சவுண்டு, நம்மளோட மிஷினோட பெல் சவுண்டு மேலே தான் நம்மளோட ஞாபகம் ஃபுல்லாக இருக்கணும். அப்படி தான் சொல்லுவேன். டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கு வர்றது, அப்புறம் 2 நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறது, அடுத்த நாள் வர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2 மணி நேரம் அடிக்கிறேன் அப்படிங்கிறது. ஒரே நாளில் இன்றைக்கி சாப்பிட்லன்னா நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நினைக்கிறோமா? காலையில் சாப்பிட்ல, நைட்டு 2 நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலான்னு நினைக்கிறோமா? இல்லையே. அந்த 3 நேரம் நம்ம கரெக்டாக சாப்பிட்றோம், இல்லைன்னா வயிற்றில் அல்சர் வந்துடும். அதுதான் உண்மை. அதே மாதிரி இன்றைக்கி ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. டீச்சர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகலாம். எல்லாருக்கும் வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாம் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதாவது நான்லாம் 10 டெஸ்ட்டு வைப்பேன். இந்த 10 டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் கொஞ்சம் தப்பாக தான் வரும். ஆரம்பமே ஏலாம் நல்லா எழுதி பழகணுமா? இல்லையே. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவாங்க. இப்போ கடைசி டெஸ்ட்டெல்லாம் வரும்போது நல்லாவே அடிச்சுக்கலாம். அதனால் நீங்கள் ஒழுங்காக கிளாஸுக்கு வாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் கோஆப்ரேட் பண்ணாதான் ஒரு மாணவனை பாஸ் பண்ண வைக்க முடியும். இன்ஸ்டியூட்டுக்கு நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம். 6 மாதம் நீ கட்டின ஃபீஸ் போனால் சம்பாதிக்கலாம். பட்டு அதை போன நேரம் திரும்பி வராது, கண்டிப்பாக வராது. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஸோ தினத்துக்கு ப்ராக்டிஸ் எடுங்க. புக்ஸ் எல்லாம் கையில் கொடுத்துருக்கோம், அதில் டெய்லி படித்து பாருங்கள். அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் படிங்க. செகண்ட் பேப்பர் எந்த லெட்ரு நாளைக்கு அடிக்க போகிறோமோ அதை இன்றைக்கே உட்காந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கிளான்ஸ் நல்லா படித்து பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணுங்கள். வந்தோன்னே கேட்டுட்டு அடிங்க. பாதி அடிக்கும்போது எந்திரிச்சு கேட்காதீங்க. எப்போவுமே ஆப்சண்ட் நிறைய இருக்கவே கூடாது, எல்லாம் ப்ரெசண்ட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி மறக்காமல் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக அந்தந்த டைமுக்கு வர்றக்க பாருங்கள். நாங்கள் ஃபீஸ் வாங்குகிறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் பஞ்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுங்கள், டிசிப்ளின் கீப்பப் பண்ணுங்கள். அப்போ தான் டைப்ரைட்டிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு எண்ணம் இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இதுதான் என்னோடய டிப்ஸு.